Hello friends, welcome to Sparks Academy. So இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வேஸ்ல NTPC உடைய 7th வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ்ல டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா in an election between two candidates, the candidate who when received 1854 votes, whereas the candidate who lost 618, அதாவது வின்னருடைய டோட்டல் ஓட் அண்ட் வந்து லூசருடைய டோட்டல் ஓட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வின்னர் வந்து 1854, லூசர் வந்து 618. ஓகேங்களா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ரிசீவ்டு பை தி டூ கேண்டிடேட்ஸ் வென்ட் இன் தி ஃபேவர் ஆஃப் தி வின்னிங் கேண்டிடேட். அதாவது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா மெஜாரிட்டி கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ வின்னர் கேண்டிடேட் வின் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், டோட்டல் ஓட் எவ்வளோன்றது நான் பார்க்கணும். ஸோ அப்போ ரெண்டு நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இங்கே 2, ஸோ 1, 5, 6, 7, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10, 14, 1, 2, 2, 4, 7, 2. அப்போ 2, 4, 7, 2 அப்படின்றது என்னுடைய டோட்டல் ஓட். இப்போ எனக்கு மெஜாரிட்டி இங்கே டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1854ல 618. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கும், 6 இருந்திருக்கும். ஸோ இங்கே 3, இங்கே 2, இங்கே 1. ஸோ அப்போ 1, 2, 3, 6 இன்டூ 100 பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். கரெக்டா? ஸோ அப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன், 4 டேபிளில் பண்ணலாம். ஸோ பண்ணேன் அப்படின்னா 4 3 டைம்ஸ் 0 9, இங்கே 4 6 டைம்ஸ் 4 1 டைம்ஸ் 4 8 டைம்ஸ். ஸோ அப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 75%. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ஸோ எனக்கு 2 pieces of clothes measure 96 meter and 144 meter in length கொடுத்திருக்கான். ஓகேங்களா? What is the maximum length of cloth that can be cut equally from both pieces without any remainder? அதாவது இங்க என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ஒரு HCF sum கொடுத்திருக்கான். அதாவது கட் ஈக்குவலின்னு கொடுத்திருக்கா பாருங்க, இதுதான் வந்து ஹிண்ட். ஓகேங்களா? இது ஒரு HCF sum. ஸோ அப்போ எனக்கு இங்க 96, இங்க வந்து 144, இது ரெண்டுத்துக்கும் நான் HCF எடுக்க போறேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4ல டிவைட் பண்ணிக்கிறேன். 4 into 2 8, 1 4 4s are 16, 4 into 3 12, again 2 6 4s are 24. அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம், காமனா 12ஆல டிவைட் பண்ணலாம். 12 into 2 3. ஸோ அப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 மீட்டர் அப்படின்றத எனக்கு என்னவா இருந்திருக்க போகுது, HCF இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹிண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ தேர்ட் சம் பாருங்க. A sum of money doubles itself at a certain rate of compound interest in 12 years. அதாவது எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா x இல்ல 1 ஏதோ சம்திங் 100 எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது என்னவாகுது அப்படின்னா 12 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆகுது டபுள்ஸ். ஓகேங்களா? அப்போ அமௌண்ட்டா இருந்திருக்கும். ஓகேங்களா? when the interest is compounded annually in how many years the same principle, அதாவது அதே சேம் பிரின்சிபல் எத்தனை வருஷத்துல எக்ஸ் இயர்ஸ்ல எனக்கு வந்து 8 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஓகேங்களா? 8 டைம்ஸ். ஸோ இப்போ இதை நான் எப்படி சால்வ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நல்லா நீங்க இது என்ன 2 power 1, இது என்ன 2 power cube. ஸோ அப்போ இந்த 3 இருக்கு பாத்தீங்களா, இதை எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 12 கூட மல்டிபிள் பண்ண போறேன். அப்போ 36 இயர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆயிருக்குமா, அடுத்த 12 இயர்ஸ்ல 4 டைம்ஸ் ஆயிருக்கும், அடுத்த 12 இயர்ஸ்ல அப்படியே இன்டு 2 டபுள் 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 தானே ஆகுது. ஸோ அப்போ டோட்டலா 36 இயர்ஸ். இதுதான் இதோடைய பேஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபோர்த் சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி தட் இஸ் இஃப் 7, 12, 21, k ஆர் இன் தி ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ எல்லாமே ப்ரொபோர்ஷன் இருக்குன்னா அது எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம், 7:12, அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 டாட் நான் வச்சிருக்கணும், 21:k. ஸோ அப்போ இதை நான் ஃப்ராக்ஷன் எழுதுனா 7/12 is equal to 21/k. ஸோ அப்போ 7 3 டைம்ஸ். ஸோ அப்போ k is equal to 36. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபிஃப்த் சம். The average weight of 6 men is increased by 2 kg when one of them whose weight is 48 kg is replaced by a new man. ஓகேங்களா? What is the weight of the new man? So இது எனக்கு என்ன தெரியும், ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? The age of the new man. ஓகேங்களா? நியூ பர்சன் ஆர் men. என்னன்னா ஏஜ் ஆஃப்
the previous person or min ஏதோ something plus bracketல அந்த increased age or years into number of person. ஓகேங்களா? இதே எனக்கு டிக்ரீஸ் அப்படின்னா இங்க மைனஸ் கேஸ் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ப்ரீவியஸ் ஏஜ் என்ன 48 பிளஸ் இன்க்ரீஸ்ட் வேல்யூ எவ்வளோ 2 kg இன்ட்டு எத்தனை பேருக்கு 6 பேருக்கு. ஸோ அப்போ 48 பிளஸ் 12 எனக்கு என்ன 60. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து 6th sum. What is the remainder obtained when the product 171 into 173 is divided by 17? ஓகேங்களா? எனக்கு டைரக்டா நான் என்ன பண்ணலாம், டைரக்டாவே டிவைட் பண்ணலாம். அப்படி இதை டிவைட் பண்ணா இது 1 into இதை டிவைட் பண்ணா எனக்கு 3. கரெக்டா? 17 into 10 170. ஸோ கீழே 17 இருக்கு. அப்போ 3 divided by 17. இந்த வேல்யூ வேற இது சின்னதா இருக்கணும். ஓகேங்களா? ஆல்வேஸ். ஸோ அப்போ 3 அப்படின்றத எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா இந்த ப்ராடக்டோடைய ரிமைண்டர் ஆப்ஷன் பி. ஓகே ஓகே. the mode of the observation சொல்லிட்டு எனக்கு ஒரு ungrouped டேட்டா கொடுத்துருக்கான். அதாவது எனக்கு மீன் அப்படின்றது என்ன, ஆவரேஜ், மீடியன் அப்படின்றது மிடில் வேல்யூ, மோட் அப்படின்றது ஹையஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகி இருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ இங்க எனக்கு எந்த நம்பர் அப்படின்றது அதிகமா ரிப்பீட் ஆகுது பாருங்க. இப்போ 20 பாருங்க, 1 2 3 4 5. ஸோ அப்போ எனக்கு 20 அப்படின்றது 5 டைம்ஸ். ஓகேங்களா? அடுத்து 23 1 டைம் தான். அடுத்து 25 பாருங்க, 1 டைம் தான். 30 1 டைம் தான். 31 41 40 எல்லாமே ஒரு டைம் தான். அப்போ 20 தான் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. ஸோ இந்த கொஸ்டினுடைய மோட் அப்படின்றது 20. ஓகேங்களா? ஓகே. ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டின். If alpha and beta are the roots of the equation x square minus 11x plus 24 is equal to 0. Find the equation having the roots. அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுக்க போறேன். ஸோ அப்போ எனக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன 11, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன 24. எப்படி சார் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் எனக்கு குவாட்ரேட்டிக் உடைய ஜெனரல் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் வெளியே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை வச்சு என்ன பண்ணிட்டேன், ஆல்பா பிளஸ் பீட்டா 11 ஆல்பா பீட்டா 24 கொடுத்துட்டேன். இது கிவன் டேட்டால இருந்து நான் எடுத்த சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இப்போ எனக்கு இங்க 2 ரூட்ஸ் கொடுத்துருக்கான். இதை வச்சு நான் சம் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் நான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் ஆட் பண்ணுங்க. இது ஏ இது பின்னு இருக்கு வச்சுக்கோமே. இது ஃபுல்லா ஏ பி. அப்போ சம் ஆஃப் ரூட் என்ன, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆல்பா பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் ஆட் பண்ண எனக்கு என்ன வரும், ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 4 தட் இஸ் 11 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 16. இது நியூவா கண்டுபிடிக்கிற ரூட்ஸ். இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் 2 இன்டு பீட்டா பிளஸ் 2. ஸோ அப்போ இதை நான் மல்டிபிள் பண்றேன் அப்படின்னா ஆல்பா பீட்டா பிளஸ் 2 ஆல்பா பிளஸ் 2 பீட்டா பிளஸ் 4. ஸோ அப்போ ஆல்பா பீட்டான்றது எனக்கு என்ன 24 பிளஸ் இதுல 2 வெளியே எடுத்துட்டு இன்டு 11 பண்ணனா 22 பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ இப்போ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம், அதாவது இப்போ நியூவா கிடைச்சிருக்கிற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 16x. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன பிளஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ அப்போ எனக்கு சாரி 11 பிளஸ் 4 15. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் சி ரைட். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதே மாதிரி உங்களுக்கு என்ன கேட்பானா ஆல்பா பவர் 5 பிளஸ் பீட்டா பவர் 5லாம் கேட்பான். அதே மாதிரி ஆல்பா பவர் 5 பீட்டா 5 இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பான். ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின்லேருந்து ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணிக்கோங்க, என்ன கொடுத்துருக்கானோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின். A tower stands on the ground. ஸோ அப்போ எனக்கு கிரவுண்ட்ல இருந்து ஒரு டவர் இருக்கு. ஓகே ஓகே. From a point on the ground at a distance of 30 meter. அதாவது 30 மீட்டர்ல இருந்து 30 மீட்டர்ல இருந்து from the base of the tower the vertical angle அப்படின்னா vertical angle இப்போலாம் angle of elevation depression அப்படிலாம் கொடுக்கிறது கிடையாது. ஸோ vertical angle means angle of elevation. ஓகே.
ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது. ஸோ அப்போ அதுதான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதை வச்சு நான் சம் என்ன பண்ண போறேன், ப்ரொசீட் பண்ண போறேன். தட் இஸ் எனக்கு என்ன கேட்கறான், ஹைட் ஆஃப் த டவர் வேணும்னு சொல்றான். ஸோ எனக்கு என்ன தெரியும் இங்க, எனக்கு என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட் நல்லா கவனி. எனக்கு இது என்ன, இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, கரெக்டா? ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை 13 தெரியும் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது எனக்கு என்ன, tan theta, that is tan 30 degree. ஓகேங்களா? ஸோ அப்போ tan 30 என்ன, 1 divided by √3 is equal to x divided by 30. ஸோ அப்போ இது எப்படி கேன்சல் பண்ணலாம், x is equal to √3 divided by இது என்ன பண்ணலாம் 10 into 3, அதை √3 into √3 பண்ணலாம். ஸோ √3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 10√3 வந்திருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின், the sum of length, breadth and height of the cuboid. ஓகேங்களா? ஸோ அதாவது length, breadth, height of the cuboid is 38. எனக்கு cuboid எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஸோ இது எனக்கு length, இது எனக்கு breadth, இது எனக்கு height, கரெக்டா? ஓகே. அண்ட் the length of its diagonal கொடுத்துருக்கான். ஸோ diagonal அப்படின்றது எப்படி இருக்கும், இப்படி இருந்திருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ diagonal ஃபார்முலா எனக்கு என்ன, d is equal to root of L square plus B square plus H square, கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ ஃபைண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, 4 சைடு. ஸோ டோட்டல் அப்படின்றது டாப் அண்ட் பாட்டம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 into L plus B into B plus H plus H into L. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டா அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கரெக்டா? ஓகே. ஸோ டயகனல் எனக்கு தெரியும், என்ன தெரியும்னா 22. ஸோ அப்போ L square plus B square plus H square is equal to 22 square. L plus B plus H is equal to 38. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? 2 into LB plus BH plus HL. ஸோ இது சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலாலே போட்டுலாம், A plus B plus C the whole square போட்டா வேலை முடிஞ்சு. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ கவனிங்க, இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்கொயர் பண்ண எனக்கு என்ன வரும், L ஸ்கொயர் L plus ஒன் செகண்ட் L plus B plus H the whole square is equal to என்ன வரும், L ஸ்கொயர் B ஸ்கொயர் H ஸ்கொயர் plus 2 into LB BH plus HL, கரெக்டா? அவ்வளவுதான். ஸோ இப்போ L plus இது என்ன 38 ஸ்கொயர் is equal to இதோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும் 22 ஸ்கொயர் plus 2 into அப்படியே எக்ஸ்னே வச்சுப்போம். ஓகேங்களா? எனக்கு அதுதான் கேட்கறான், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்கறான். ஸோ அப்போ இது அப்படியே இந்த பக்கம் வந்தா 38 ஸ்கொயர் மைனஸ் 22 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 into எக்ஸ், இல்லை இது ஃபுல்லாவே எக்ஸ் வச்சாலும் ஓகே தான். ஸோ இதை சால்வ் பண்ணாலே எனக்கு முடிஞ்சது. நீங்க ஸ்கொயர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, டேரக்டா A plus B A minus B ல பண்ணாலே போதும். ஸோ அப்போ 38 minus 22 அப்படின்றது என்ன, எனக்கு 16 into ஆட் பண்ண எனக்கு என்ன வரும் 60, கரெக்டா? தட் இஸ் 960 அப்படின்றத என்னுடைய ஏரியா. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. ஸோ 11th sum, an assumption A and a reason are given below. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கான் assertion அப்படின்னா penguins are birds. ஸோ ஓகே, found in the hottest regions of the earth அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். அடுத்து அவன் என்ன கேட்கறான், என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு ரீசன் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டுமே ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போறேன். ஸோ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேர்ட்ஸ் இன் தி ஹாட்டஸ்ட் ரீஜன் டு நாட் ஹேவ் விங்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ நல்லா தெரியும் எனக்கு இந்த செகண்ட் ரீசன் அப்படின்றது ஃபால்ஸ் தான். ஸோ ஹாட்டஸ்ட் ரீஜன்ல இருந்தா அதுக்கு விங்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியாது, கரெக்டா? அந்தந்த பேர்ட்ஸுக்கு அந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அது இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆப்ஷன் ஏ மட்டும் தான் எனக்கு ட்ரூ. ஸோ ஆர் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ ஒரு நம்பர் சீரீஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்கான். டிஃபரன்ஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு 1. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு 4. அடுத்து இது ரெண்டுக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு 9. இது ரெண்டு எனக்கு தெரியாது, இங்கேயும் தெரியாது. லாஸ்ட் இந்த ரெண்டுக்கு நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன், எடுத்தா எனக்கு என்ன இருக்கும் 36. ஸோ அப்போ இது ஒரு 6 ஸ்கொயர்
இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர்னா அப்போ இங்கே 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயராக இருந்திருக்கும். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல எனக்கு 16 25 இருந்திருக்கும். ஸோ அப்போ எனக்கு இந்த வேல்யூ என்ன? 27 + 16 தட் இஸ் 314. 43ன்றத என்னுடைய ஆப்ஷனா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இங்க ஆல்பபெட் சீரிஸ் கொடுத்துருக்கான். அதாவது ஈஸியா தான் கொடுத்துருக்கான். A B C D. அப்போ E தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பாருங்க எல்லாத்துலயும் E இருக்கு. ஸோ அப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து I J K L M. ஸோ அப்போ எனக்கு M இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆப்ஷன் A அண்ட் C நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ B or D தான். ஓகேங்களா? Q R S T U. ஸோ அப்போ U E M U. ஸோ அப்போ ஆப்ஷன் D. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து 14th சம் பாருங்க. A B C D E and F are sitting around a circular table. ஓகேங்களா? A B C D E and F 6 பேர் இருக்காங்க ஒரு சர்க்குலர் டேபிள். ஓகேங்களா? ஃபேசிங் சென்டர், எல்லாருமே சென்டரை பார்த்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அப்பதான் எனக்கு என்ன சொல்ல முடியும்? லெஃப்ட் ரைட் இதை நம்ம கிளியரா மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? B sits second to the right of D. ஸோ அப்போ D இங்க இருக்குன்னா D உடைய செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க? B இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட் B இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து A is an immediate neighbor of E and C. அப்போ A வந்து immediate neighbor of E and C. ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் இருக்க போறா? A இருக்க போறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து E sits second to the left of F. ஸோ F உடைய செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல யார் இருப்பா? E இருப்பா. இப்போ நான் இங்க F இருக்கு அப்படின்னு வச்சிருப்போமே, அப்போ இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எனக்கு இங்க E இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்க E போடுறேன் அப்படின்னா இங்க எனக்கு A இங்க C இருந்திருக்கணும். அப்போ இது தப்பு. கரெக்டா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? இது நமக்கு தேவையில்லை. அப்போ F நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல போறேன். ஸோ இப்போ F நான் இங்க வச்சிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல E இருக்கு. Eக்கும் Cக்கும் நடுவில் யார் இருக்கா? A இருக்கா. ஸோ அப்போ எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபில் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் F வித் ரெஸ்பெக்ட் டு B? B உடைய ஃபர்ஸ்ட் இல்ல இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா F இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் B. ஓகே. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். கிளிப், பிட், பின், பேண்ட் அண்ட் டவல். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து ஆட்மெண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளிப்பு, பின்னு, பேண்டு இது எல்லாமே என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் தலையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது டவல் அப்படின்றது இதுல இருந்து வேற. ரைட். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு NTPC உடைய ப்ரீவியஸ் டிஸ்கஷன் டில் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். இல்லை எக்ஸாமுக்கு பிஃபோரா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது டிப்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிடேஷன் இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு RRBல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.